பொங்கல் பண்டிகை நேரத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு முன்பு கால்வாய் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டி போட்டப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் ராஜா. அங்கு நாகர்கோவிலில் பொங்கலுக்கு நாளை பொங்கல் கொண்டாடப்படும் நிலையில் அங்கு முன்னறிவிப்பின்றி கடைகளுக்கு நடுவில் வணிக இடங்களுக்கு முன்பாக இப்படி பள்ளம் தோண்டப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த பள்ளம் எப்போது சீரமைக்கப்படும்? இந்த பள்ளம் தோண்டப்பட்டதற்கான காரணம் குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் முக்கிய சந்திப்பான வடசேரி அண்ணா சிலை சமீபத்தில் பழமையான கனக மூலச்சந்தை இயங்கி வருகிறது. அது மட்டுமின்றி திருநெல்வேலி, கேரளா போன்ற பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சந்திப்பு சாலையாகவும் இருக்கிறது. எனவே எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதன் சுற்றுவட்டார கடைகளில் பொங்கல் பண்டிகைக்காக தேவையான பூக்கள், காய்கறிகள், சமையல் பொருட்கள் போன்றவைகளை விற்பனைக்காக கடைகளில் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி வியாபாரிகள் காத்திருந்த போது இந்த நேரத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகமானது கால்வாய் அமைக்கும் பணிக்காக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி கடைகள் முன்பு துப்பாக்கி இயந்திரம் மூலம் அதிகாலை பள்ளம் தோண்டி வைத்துள்ளனர். இதனால் கடைகளுக்கு பொருட்களை வாங்க பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி கடல் வியாபாரிகள் காத்திருந்த நிலையில் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை தொடர்ந்து பூக்களின் விலையானது தற்போது கிலோ 7,000 ரூபாய் தாண்டி விற்பனையாகி வருகிறது. இந்த நிலையில் பூக்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் செல்லாததால் சுமார் 3 லட்சத்துக்கும் மேலாக நஷ்டம் ஏற்பட்டதாக பூக்கடை வியாபாரிகள் வேதனை பெற்றிருக்கின்றனர். பண்டிகை காலங்களில் இதுபோன்ற பணிகள் மாநகராட்சி மேற்கொள்ளும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமானது இதற்கு உடனடி தீர்வு கொடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராஜா. வடசேரியில பூக்கடை வச்சிருக்கோம். அண்ணாச்சிலை பக்கத்துல வடசேரியில கனகமூலம் சந்தை பக்கத்துல பூக்கடை வச்சிருக்கோம். பொங்கல் பண்டிகை மாட்டு கடை முன்னறிவிப்பு இல்லாம கடைக்கு முன்ன வாய்க்கால் போட போறோம்னு சொல்லி தோண்டி போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு தந்திருந்தா நாங்க அதுக்கு மாற்று வழி பண்ணிருப்போம். எங்களுக்கு கார்பரேஷன் எதுவுமே தகவலும் தெரிவிக்கல, கான்ட்ராக்டும் தகவலும் தெரிவிக்கல. ஒரு கிலோ மல்லிப்பூ 8,000 ரூபாய் வித்துட்டு இருக்கு. நாங்க 10 கிலோ பூ எடுத்து போட்டு நாங்க மல்லிப்பூ மட்டும் தான் விலை, பிச்சி பூ 5,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. கலர் கலரா போய் ஒரு நல்ல பொங்கல் டைம் மாட்டு தமிழர் திருநாளாட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னறிவிப்பு தந்து 2 நாள் கழிச்சு பண்ணியிருந்தா வரைக்கும் நாங்களே ஒத்துழைப்பு பண்ணிருப்போம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், நாங்க கொடுக்க முடியாத அளவுல இப்படி பண்ணிருக்காங்க. ஒரு மின்சார வாரியத்துல இருந்து ஒரு போல் வர கிடக்கு. கேட்டாச்சுன்னா எங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேங்காங்க. அது போக பக்கத்துல ஒரு பிராண்டி கடை, டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த கடைக்கு தனி பாதை கொடுத்துருக்காங்க. மத்தபடி அந்த சைடு இந்த சைடு தோண்டி விட்டுக்கிட்டு அந்த தனி பிராந்தி கடைக்குள்ள பாதை எடுத்து கூட என் ஆதாரம் வர போட்டோ வர நான் வச்சிருக்கேன். எங்க வேண்டி நான் காணிக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா நான் காலையில அந்த நீங்க லஞ்சம் வாங்கி தான் நீங்க பாதையை போட்டிருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டு இல்லைன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அண்ணா சிலைக்கு தீ குளிப்புன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பாதையை காலையில 8:25க்கு உடைச்சிருக்காங்க. இதுல வடசேரி டிராபிக் பாயிண்ட்ல அவங்க இந்த சாரும் எங்களுக்கு பாதை சாட்சியா இருக்காங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு சுண்ணாம்பு எதுக்கு எங்களுக்கு தகவல் தரலாம் சார்? ஒரு நல்ல ஒரு பண்டிகை காலம் மாட்டி இவங்க இப்படி பண்ணனாங்கன்னா நாங்க வாழ்வாதாரம் எப்படி பண்ணுவோம்? 10-25 குடும்பங்கள் நாங்க நிக்க வழிய எங்களை நம்பி நாங்க ஒரு கடை வச்சிருக்கோம். என் கடையில 5 பேர் வேலை பார்க்க, இன்னொரு கடையில 10 பேர் வேலை பார்க்காங்க. ஒரு டீ குடிக்கணும் வரைக்கும் இந்த வடசேரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் கிடையாது. அவ்வளவு ஒரு ஃபேமஸான இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுபோல் நாராட்சி கவுன்சிலர் அண்ணன் ஆரம் முருகனும் சுனிலும் 2 பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் நாங்க இவ்வளவு தூரம் கொஞ்சமா பண்றாங்க. கவுன்சிலர் எல்லாம் நாங்க எங்க மாற்றி ஏற்பாடு பண்ணி தரோம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பு தரலைன்னா நாங்க இப்ப மறியல் பண்ணுவோம்.